இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏடாமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோடய போயிருவேடா தங்கம். சரி பரவாயில்லடாம்மா, நீ எங்க இருந்தாலும் நான் அங்க வந்து உன்னை பார்ப்பேன். என்னடா அப்பா ஒரு மாதிரி மயக்கமா வருதுப்பா, கண்ணெல்லாம் சொருகுதுப்பா. உன்னைய உசுரான்னு நினைச்சேன். இப்படி என் கையாலேயே விஷம் கொடுத்து கொள்ள வச்சுட்டிய பாவி. அத்தா டேய் வள்ளி என்னடா பண்ணீங்க? என்னடா முறைக்கிற? ஏடா வள்ளிய கொன்ன? வள்ளி வள்ளி ராஜா வள்ளி 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 எந்திரி வள்ளி வள்ளி சீக்கிரம் போ வள்ளி 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 எந்திரி வள்ளி. ஏய் விடாதடா அவங்கள. வள்ளி வள்ளி ஐயோ வள்ளி 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 எந்திரி வள்ளி. ஓடி சாவுடா. ராஜா டேய் ராஜா 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 அம்பளவாணனோட பொண்ணு கேக்குதா உனக்கு? வள்ளி 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 அவரோட உயிரை கொடுத்து ஏழப்பட்ட ஜனங்க மனசுல தைரியத்தை விதைச்சிட்டு போயிட்டாரு. இப்படி ஒருத்தர் வாழ்ந்த இடத்துல நிக்கிறதே ரொம்ப பெருமையா இருக்கு. தனக்காக யோசிக்காம எந்த பந்தமும் இல்லாத சாதாரண மக்களுக்காக யோசிச்ச அந்த மனுஷன் எனக்கு கடவுளா தெரிகிறாரு. மாப்பிள போன ஜென்மத்துல பெரிய ஆளா இருந்திருக்கேடா, அவர் மாதிரியே பிறந்து வந்திருக்கேல. போன ஜென்மத்துல நீங்க சேராம இருந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நீங்க சேர்ந்துதான் வாழ்வீங்க. அதுதான் விதி. அந்த விதிய யாராலையும் மாத்த முடியாது. இதெல்லாம் நான் சினிமால தான் பார்த்துருக்கேன், ஆனா நிஜத்துலயும் அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதாவது விட்ட கூட தொட்ட கூட யாருக்குள்ள இது விதி. அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. ஒரு ஜென்மத்துல நாம ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி அதை அடையாம விட்டுட்டா அடுத்த ஜென்மத்துல
அதை அடையறதுக்கு அந்த விஷயத்தோட தொடர்ச்சியா மனுஷங்க பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதேதான் உங்க வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. போன ஜென்மத்துல சேராத நீங்க இப்போ 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற பாதி பேத்தோட நலப்பத்திரம் என்கிட்ட கடன்ல இருக்கு. கடனை செட்டில் பண்ணாம நீங்க எப்படி சொத்தை எழுதி வாங்குவீங்க? அப்படியா? இவங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கா? எங்க கொடுங்க பாப்போம். டேய், அந்த டாக்குமெண்ட்லாம் எடுங்கடா. டேய் அண்ணே, உங்களை தான்டா சொல்றேன். வீட்ல இருந்து வரும்போது டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொன்ன, எடுத்துட்டு வரலையா? அண்ணே, டாக்குமெண்ட் வீட்ல இல்லைண்ணே. ஏய் முட்டாளா நீ இங்கத்துக்கு வந்த? நீங்க எடுத்துட்டீங்களா? ஆமா. ஆமா, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு ஜானு தூக்க கூடாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆமா, தனியா வந்திருக்க. ஏதாவது ஆபத்துனா யார் வந்து காப்பாத்துவா? அதான் ஹீரோ மாதிரி நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி வா போலாம். கேடி, அந்த கடை பத்திரத்தை கொடு. இந்த தமிழ் கேடி, மேட்ச் பாக்ஸையும் கொடு. பழக்கம் இல்லை தமிழ். ஹே, நடிக்காத. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? லைட்ரு தான் இருக்கு. ஏய் 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 ஏய், மிஸ்டர் சிதம்பரம், இனிமே இங்க இருக்கிற யாரும் உங்களுக்கு கடன் பட்டவங்க இல்ல, ஓகே? சேதோ, வாங்கிக்கங்க அங்கிள், இந்தாங்க வாங்கிக்கங்க. வேணா என்ன கொடுத்துருங்க. அப்புறம் என்ன பிடிங்க? இதுல உங்களுக்கு சேர வேண்டிய அசல் இருக்கு. வட்டி அளவுக்கு அதிகமாவே கொடுத்துட்டாங்க. அதனால இதை எடுத்து கிளம்புறீங்களா? எனக்கு யாரையும் ஏமாத்தணுங்கிற நோக்கம் இல்லை.